dream. அந்த சொப்பனத்திலே ஒரு பெரிய ஒரு சிலை தனக்கு முன்பாக நின்றதாக And அவன் in பார்க்கிறான். that dream he saw a big statue before him. அந்த தலை பசும் பொன்னா இருந்தது. And the head was of full gold. மார்பும் புயமும் வெள்ளியா இருந்தது. Breast and the arms were of silver. வயிறும் தொடையும் வெண்கலமா இருந்தது. Belly and thigh were of brass. கால்கள் இரும்பா இருந்தது. Legs were of iron. பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணா இருந்தது. Feet were half clay and half iron. இந்த விஷயத்தை அவன் நேபுகாத்நேச்சர் பார்த்த உடனே அவன் ஆவியிலே கலங்கி விடுகிறான். King Nebuchadnezzar was troubled in his spirit as soon as he saw this vision. உடனே எல்லாரையும் அவன் அழைப்பித்து இதுக்கு அர்த்தத்தை சொல்லும்படியா He called கேட்கிறான். for all the astrologers and magicians and asked for the meaning of it. கல்தேயர் ஜோசியர் எல்லாரும் எல்லா சூனியக்காரர் எல்லாம் வருகிறார்கள். He calls for all the astrologers and Chaldeans to ask for the meaning. நேபுகாத்நேச்சர் சொல்றார், நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், அந்த சொப்பனத்தை நீங்க சொல்லணும், அதுக்கு அர்த்தத்தையும் நீங்க சொல்லணும். Nebuchadnezzar says, I saw a dream and you should tell the meaning of it and the அப்படி நீங்க சொல்லனா உங்கள் வீடெல்லாம் எரிக்கலமாக்கப்படும், நீங்க எல்லாம் கொலை செய்யப்படுவீர்கள். If you would not tell the dream and the meaning of the dream, all your houses shall be made a dunghill and you shall be murdered. அவங்க சொன்னாங்க, ராஜாவே சொப்பனத்தை சொல்லுங்க, நான் அர்த்தம் சொல்றேன். They all told the king, you tell us the dream, we shall give the interpretation. நேபுகாத்நேச்சர் சொன்னாரு, அந்த சொப்பனத்தை நீங்க சொல்லணும், அது அர்த்தத்தையும் சொல்லணும். Nebuchadnezzar said you should tell the dream as well as the interpretation thereof. இந்த விஷயம், இந்த கட்டளை தானியேலுக்கு தெரிந்து விட்டது. This commandment was made known to King Daniel. தானியேல் ராஜா விட்ட தருணம் கேட்கிறார். Daniel came there. ராஜா தருணத்தை கொடுக்கிறார். Opportunity. உடனே அவன் போய் தேவ சமூகத்தில் விழுந்து அவன் ஜெபிக்கிறான். King also gave an opportunity to Daniel. Daniel went and prayed in the presence of God. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் 3 பேர் கூட்டிச் சென்று அவர் தனியாக ஜெபிக்கிறார். Shadrach, Meshach, Abednego together with all these 3 persons. Daniel also prays. மறைபொருள் வெளியாக்கப்படுகிறது. All the hidden mysteries were revealed. உடனே தானியேல் அந்த நேபுகாத்நேச்சர் அவர் சமூகத்துக்கு வருகிறார். Daniel came to this Nebuchadnezzar for this matter. ராஜாவே, O king, நீங்கள் இனி என்ன ராஜ்யம் வரப்போகுது என்று நீங்கள் யோசித்து தூங்கிக் கொண்டிருக்கும் போது, while you were yet asleep, thinking as to what kingdom is yet to come, இனி வரப்போகிற ராஜ்யங்களை குறித்து தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தினார். the Lord has revealed unto you the kingdoms that are yet to come. நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது While you were yet asleep, ஒரு பெரிய சிலை நிற்க கண்டீர்கள். you saw a big statue before you. அந்த தலையெல்லாம் பசு பொன்னா இருந்தது. The whole of its head was gold. மார்பும் புயங்களும் வெள்ளியா இருந்தது. Its breast and arms were of silver. வயிறும் தொடையும் வெண்கலமா இருந்தது. Belly and thighs were of brass. கால்கள் இரும்பா இருந்தது. Legs were of iron. பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணா இருந்தது. Were half clay and half iron. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது கையினால் பேய்க்கப்படாத ஒரு பெரிய கல் அந்த சிலையின் மேல் மோதினது. As you were seeing that vision, you saw a big stone which was not hewn down by hands of man. Came down and overthrew the statue. அந்த சிலை இருக்கிற இடம் இல்லாமல் போய்விட்டது. And that statue was completely destroyed and vanished. அதோட அர்த்தத்தையும் தானியேல் சொல்லிக் கொடுக்கிறார். Daniel also interprets the vision. ஆண்டவர் ஒரு பரிசுத்தவானுக்கு மிருகத்தை போல காட்டினார். And to a saint the Lord revealed as a beast. ஆனால் உலகத்து மனுஷனுக்கு பொன்னை போல வெள்ளியை போல காட்டினார். But for a worldly man he revealed it in the form of a gold and silver. அந்த தலை பசும் பொன் தான் பாபிலோன் சாம்ராஜ்யம். Head was of gold, shows the Babylonian empire. அதே விஷயத்தை தானியேல் சிங்கம் போல பார்க்கிறார். The same vision was seen by Daniel as a lion. வெள்ளி மேசியா பெர்சியாவை காட்டுகிறது. This silver is compared to Media and Persia. தானியேலுக்கு கரடியை போல காட்டினார். Unto Daniel, வயிறு தொடையும் வெண்கலமானது தான் கிரேக்க சாம்ராஜ்யம். and Daniel saw it as an eagle, and the belly and the thigh were of brass, shows Media Persia. கால்கள் இரும்பா இருந்தது தான் ரோம் சாம்ராஜ்யம். And it shows legs were of iron, shows Roman Empire. பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண், அது இப்போது இருக்குதான மக்கள் ஆட்சி. The feet were of half clay and half iron, it shows the democracy now. கையினால் பிழைக்கப்படாத ஒரு கல் என்று சொல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை The காட்டுகிறது. stone which was not hewn down by hands shows the Lord Jesus Christ. அந்த கல் அந்த சிலையின் மேலே மோதி என்று வாசிக்கிறோம். That stone came and dashed over that statue. அப்படினால் இந்த ராஜ்யங்கள் எல்லாம் வற்றையும் இயேசு கிறிஸ்து பிடுங்கி நம்முடைய பரிசுத்தவானுக்கு கொடுக்க போகிறார். If that be so, the Lord Jesus Christ is going to pluck off all these kingdoms from the இதுதான் worldly empire. பரிசுத்தவான்களின் ராஜ்யம் 1000 வருஷ அரசாட்சி. He's going to give those empires into the hands of the saints. It is called the kingdom of the saints. இந்த ராஜ்யம் இந்த பூமியிலே சீக்கிரமாய் வரப்போகிறது. And that kingdom is called the millennial reign, and that kingdom is going to come soon on this earth. அடுத்தபடியாக இந்த இன்னொரு ஒரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வர கண்டேன். Another beast also comes out of this earth. அந்த மிருகம் ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. That is compared to a goat. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே எழுதியிருக்கு. Revelation 13th chapter verse 11.
ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இருக்கிறது. And it is like a lamb actually. அந்த ஆட்டுக்குட்டிக்கு ரெண்டு விதமான கொம்பு இருக்கிறது. And but the lamb has got two horns. ஒன்று அரசாங்க தலைவன், ஒன்று மத தலைவன். One is a governmental leader, another is a religious leader. அப்படினா இந்த ஆட்டுக்குட்டி என்று சொன்னா இதை காட்டுகிறது. If that be so, what does this lamb show? இந்த ஆட்டுக்குட்டி என்று சொன்னால் கள்ள தீர்க்கதரிசியை காட்டுகிறது. This lamb shows the false prophet. வேதத்திலே கள்ளத்தனமான 4-5 ஆட்கள் இருக்கிறார்கள். Where in other words we find there are 4 or 5 people in a very false way. வேதத்திலே கள்ள கிறிஸ்துக்கள் என்று எழுதியிருக்கிறது. In the word of God we find about the false Christ. கள்ள தீர்க்கதரிசி என்று எழுதியிருக்கிறது. False prophets also. கள்ள போதகர்கள் எழுதியிருக்கிறது. And false teachers also. இன்னைக்கு கள்ளத்தனமாக போதிக்கிறார்கள். False teachings have been திருத்துவத்தை மறுதலிக்கிறார்கள். they deny Trinity. துருவபேசம் செய்கிறாங்க. All heretics come over. இவர்தான் கள்ள போதகர்கள். These are called the false teachers. பவுல் சொல்லும்போது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல கள்ள சகோதரர்கள் என்று சொல்கிறார். 2 Corinthians 11 chapters and Paul says about the deceitful brethren. சபைகளிலே கள்ள சகோதரர்கள் இருக்கிறார்கள். There are many deceitful brethren in the church. சபைக்கு வராங்க. They come to the church. ஸ்தோத்திரம் பிரதர். They say praise the Lord. ஸ்தோத்திரம் பாஸ்டர். ஸ்தோத்திரம் சிஸ்டர். எல்லாம் சொல்றாங்க. They say everything. கூட்டம் முடிஞ்ச உடனே church is over. சைக்கிள் காணாம போயிடுது. Cycle is disappearing. வண்டி வாகனம் காணாம போயிடுது. Vehicles abscond. கூட்டம் முடிஞ்சு சில்ப திருடு போயிடுறாங்க. Even before the service is over. இவள்தான் கள்ள சகோதரர்கள். These are false brethren. பவுல் சொல்றார் கள்ள சகோதரனால நான் கஷ்டப்பட்டேன். And Paul says I endured suffering through false brethren. யார் நம்புறது? Whom shall we believe then? விசுவாசியை போல வராங்க. As usually they come as believers. They say praise the Lord. யாராம் தூக்கிட்டு போயிடுறாங்க. They appear to be believers. They steal everything. கள்ளத்தனமான ஆட்கள் சபையிலும் இருக்கிறாங்க. These false people are found in this church also. நான் திருச்சியில ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது one day when I was ministering at Trichy, ஒரு கன்வென்ஷன் நடத்தினோம். we conducted a convention. அந்த ஒரு சகோதரி வந்தாங்க. A sister came there. கிறிஸ்டியன் மாதிரி இருக்காங்க. She appeared to be a Christian. கூட வேலை எல்லாம் செஞ்சாங்க. She did every work. அவ கூட இருக்கிற ஊழியக்காரர் சொன்னாங்க எங்களை வச்சு நல்ல வேலை எல்லாம் செய்றாங்க வெச்சுக்கலாம். Two workers with me said she does all good work and she நான் சொன்னாங்களே அவங்களை வெச்சுக்காதீங்க. I said please don't keep அவங்கள பார்த்தா எனக்கு ஒரு ஏவுதல் கிடையாது. I don't have a urging when I see her. அவங்கள அனுப்பி விடுங்கன்னு சொன்னேன். Please send her off. இல்ல நல்ல வேலை செய்றாங்க, நல்ல சமையல் செய்றாங்க, சபை சர்ச்சில வெச்சுக்கலாம்னு சொன்னாங்க. No, she does very good work. She does all cooking work. Keep her in the church. நான் சொன்னேன் உங்க இஷ்டம்னு சொல்லிட்டேன். I said let it be according to ஒரு நாள் நாங்க எல்லாம் ஜெபத்துல உட்கார்ந்து கொண்டிருந்தோம். One day we were all in prayer then. அந்த சகோதரி என்ன பண்ணாங்க? Sister, what did she do? அந்த வீட்டுக்குள்ள புகுந்து she entered into that house. நல்ல பொருட்களை எடுத்து மூட்டை கட்டி போயிட்டாங்க. She packed up all the good articles from that house and she left the place. கள்ள சகோதரர்கள். All false brethren. ஒரு நாள் நான் சபையில் விசுவாசியா இருக்கும்போது ஒருவர் வந்து நான் அந்த பாஸ்டர் தெரியும், இந்த பாஸ்டர் தெரியும், இந்த பாஸ்டர் தெரியும், நான் கஷ்டப்படுறேன், நான் பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டேன், இல்ல பணம் இல்ல, நான் ஊருக்கு போன காசு தேவைன்னு சொன்னேன். When I was a believer, one day a brother came suddenly inside and said I did so many things, I know this pastor, that pastor, I spent so much of money, I want to go to my native place, I need some money. சபை லிஸ்ட், பாஸ்டர் லிஸ்ட் அவனுக்கு தெரியும் எல்லாமே. He does know all the list of believers and the pastors. இந்த பாஸ்டர் தெரியும், அந்த பாஸ்டர் தெரியும். I know this pastor, that pastor. உடனே பாவம் கஷ்டப்படுற சொல்லிட்டு நான் பணத்தை கலெக்ட் பண்ணி அவனுக்கு கொடுத்தேன். Then I tried to collect some money from other people and என்கிட்ட கலெக்ட் பண்ணிட்டு இன்னொருத்தட்ட போய் கலெக்ட் பண்றான். He collected money from me and he goes to another person. அவனை கூப்பிட்டு நீ எல்லாரும் எல்லாம் ஏமாத்தி பணம் வாங்கி கொண்டு இருக்கற. Why do you deceive others to take வா ஜெபிக்கலாம்னு கூப்பிட்டேன். I said let us pray. அவனுக்கு ஜெபமே வரல. He could not pray at all. அப்படியே அங்கங்க மூழ்கி போகறான். He was just blinking here and there. ஜெபமே வரல. He could not pray at all. இப்படி கள்ள சகோதரர்கள். There are false brethren like this. அநேக சபையில கள்ள சகோதரர்கள் இருக்கிறார்கள். There are many false brethren in the churches these days. இன்றைக்கும் கள்ள சகோதரர்கள் அநேக சபையில ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். Even today there are many false brethren in the churches. இந்த ஆட்டுக்குட்டி கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டது. This lamb is compared to the false prophet. அப்படியானால் வானத்திலிருந்து ஒரு மிருகம், சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம், பூமியிலிருந்து ஒரு மிருகம். If it be so, there is a beast from heaven, beast from the sea, beast from the earth. வலு சர்ப்பம், மிருகம், ஆட்டுக்குட்டி. Dragon, beast, lamb. இந்த மூன்று பேரும் சேர்ந்து அமைக்க போற ஆட்சி தான் அந்தி கிறிஸ்துவின் அரசாட்சி. These three together will form a government. It's called the Antichrist government. வானத்திலிருந்து ஒருத்தர் இறங்கிட்டாரு. One has come down from பூமியிலிருந்து ஒருத்தர் இறங்கிட்டாரு. Number 2 comes from the earth. சமுத்திரத்திலிருந்து ஒருத்தர் இறங்கிட்டாரு. Number 3 from the sea. அதாவது விமானப்படை, கப்பற்படை, தரைப்படை. That is called the air attack and naval attack and the army. வலு சர்ப்பம், மிருகம், ஆட்டுக்குட்டி. The dragon, beast and the lamb. அரசாங்க தலைவன், மத தலைவன், பிசாசு. Governmental leader, religious leader and the devil. இவர் எல்லாரும் இந்த பூமியிலே சீக்கிரமாய் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்க போறார்கள். அதுதான் அந்தி கிறிஸ்துவின் அரசாட்சி. All these three together we are going to find a government on this earth. It's called Antichrist. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து போன உடனே அந்தி கிறிஸ்து இந்த பூமியில வந்துரும். As soon as Jesus would appear and go off, this Antichrist will. அந்தி கிறிஸ்து வந்த உடனே
666 என்றதான முத்திரையை கொண்டு வருவான். As soon as Antichrist would come, he will bring a seal called 666. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. In Revelation 13th chapter, it is written over there. அந்த 666 என்ற இலக்கத்தை அவன் கொண்டு வருவான். He will bring the seal on the number called 666. அது சிறியோர் பெரியோர் ஐசுவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளாவது நெற்றிகளாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் இலக்கத்தையாவது தடுத்துக் கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியினுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமா இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. And he causeth all, both small and great, rich and poor, free and bond, to receive a mark in their right hand or in their foreheads, and that no man might buy or sell save he that he had the mark or the name of the beast or the number of his name. Here is wisdom. Let him that hath understanding count the number of the beast, for it is the number of a man, and his number is 666. அந்த 666 முத்திரை வலது கையில இல்ல நெத்தியில தரிக்கணும். The number of 666 should be owned in the right hand or on the foreheads. தரிச்சாதான் வாங்க முடியும் இல்ல விற்க முடியும். Only if they receive that mark on the forehead or on the right hand, they can buy or sell. அந்த 666 தரிக்கலன்னு சொன்னா சித்திரவதைப்படுத்துவாங்க. If they would not take on this seal of the Antichrist, they will be tortured. அப்படினா 666 இப்போ வர முடியாது. So if that be so, 666 cannot come now. அது ஆவி கிரியை கொண்டிருக்கிறது. There is a spiritual thing, a mystery. ஆனால் முழுமையாய் வர முடியாது. But it cannot come in a physical manner. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார். St. Paul says 2 Thessalonians 2nd chapter. தடை செய்தவன் நீக்கப்படும் முன்னே அந்த அக்கிரமக்காரன் வெளிப்பட மாட்டான். Until the mystery of iniquity already work, and he will let until he be taken out of the way. தடை செய்வது யார்? Who is he that சபை. It is the church. பரிசுத்தவான்கள். It is the saints of God. ஆவியானவர். The Holy Spirit. ஆவியானவர் பரிசுத்தவான்கள் இருக்கிற வரைக்கும் அந்த 666 முழுமையா இந்த உலகத்துல வர முடியாது. Until the Holy Spirit and the saints exist in this world, 666 cannot come into a full existence into this world. ஆண்டவர் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த பூமியிலே அந்த அந்திகிறிஸ்து வந்துருவார். But when the church is caught up in the coming of the Lord, then Antichrist will come into this earth. அந்த 666 தரிக்காவிட்டால் if you don't take on the 666, சித்திரவதைக்குள்ளாவார்கள். every people will be under torture. ஸ்கேன் என்ற கருவி, a machine called scan, தற்காலத்திலே மனுஷனுக்குள்ள பதிக்கலாம் என்று கண்டுபிடிச்சிருக்காங்க. They have found out very clearly that they can put the seal inside the parts of man. இப்படியாக அந்த 66 முத்திரை தரித்தா தான் எல்லா பொருளும் வாங்க முடியும், விற்க முடியும். Only if you put on the 666 you can buy or sell. இயேசு சொன்னாரு, Jesus said, இதுவரை நடக்காத உபத்திரவமும் இனிமேல் நடக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். You will see great tribulations which you had not witnessed so far. அப்படினால் இதுவரைக்கும் எத்தனையோ உபத்திரவங்கள் இந்த பூமியில நடந்தது. If that be so, there had been many other tribulations before in this world. அந்திகிறிஸ்து காலத்திலே பயங்கரமான உபத்திரவம் இந்த பூமியில் நடக்க போகுது. During the days of Antichrist, there is going to be a terrible tribulation. அப்படினா இயேசு என்ன சொன்னாரு? That be so, what did Jesus say? மத்தேயு 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல என்ன சொன்னாரு? Matthew 24th chapter verse 21. இதுவரைக்கும் நடக்காத உபத்திரவம் இனிமேல் இந்த உலகத்துல நடக்கும். Henceforth you will see great tribulations on this world. அப்படினா இதுவரைக்கும் என்ன உபத்திரவம் நடந்தது? If that be so, till now, what tribulations? பரிசுத்தவான்கள் சுவிசேஷ நிமித்தம் अनेक பாடுகள் பட்டார்கள். Saints went through all kinds of sufferings because of the gospel. சுவிசேஷத்தை சொன்னா முள்ளுகளுக்குள்ளே பரிசுத்தவான்களை கட்டி இழுத்து கொண்டு போவார்கள். When they would tell the gospel, immediately they will bind the saints together and they will imprison them. தலைய மண்ணுக்குள்ள புதைத்து காலை மேல வச்சிட்டு அப்படியே போய்டுவாங்க. They will bury their heads of the saints under the soil, and they will keep the top of the sole of the foot on top and காலெல்லாம் மண்ணுல புதைச்சிட்டு தலைய மேல வச்சிட்டு போய்டுவாங்க. And they will keep the whole body under the soil, keep their heads on top and go off. செத்த சரீரத்தை உயிரோடு உள்ள சரீரத்தோட கட்டி இழுத்து கொண்டு போவாங்க. They will bind the dead body with a body which is alive, and they will drag them together. நாக்க மண்ணுல வச்சு ஆணியை அடிச்சு வச்சிட்டு அப்படியே போய்டுவாங்க. They will nail the tongue to the earth and they will go off. இதுவரைக்கும் நடக்காத உபத்திரவம் இனிமேல் நடக்கும் என்று இயேசு சொன்னார். But henceforth you will see great tribulations which you had not witnessed so far. இயேசு கூட இருந்தா சீஷர்களுக்கும் இப்படிப்பட்டதான பயங்கர உபத்திரவம் நடந்தது. The disciples who were with Jesus endured such sufferings. லூக்காவை ஒலிவ மரத்தில் தூக்கி போட்டு சாகடித்தார்கள். They hanged Luke, the disciple, on the olive tree and martyred him. பேதுரு தலைகீழாக சிலுவையில் அடிச்சு சாகடிச்சாங்க. And they hanged Peter upside down on the cross and killed him. மத்தேயுவை எத்தியோப்பியாவிலே பட்டயத்தினால வெட்டப்பட்டு சாகடிச்சாங்க. Matthew was killed by the sword.
மார்க்குவை சங்கிலினால கட்டி இழுத்து கொண்டு போய் சாகடிச்சாங்க. Mark was bound by chains, was dragged for miles together and he died. தோமா சென்ட் தாமஸ் மவுண்ட்ல கல்லடிச்சு சாகடிச்சாங்க. Thomas was stoned on St. Thomas Mount and he died there. பெரிய யாக்கோபை கோபுரத்துல கொண்டு போய் தள்ளி விட்டாங்க. Jacob was killed from a tower. சிறிய யாக்கோபு பட்டயத்தினால வெட்டப்பட்டு சாகடிச்சாங்க. Jacob was killed with a sword. பவுல ரோமர் கைக்கோடாடி அடி சாகடிச்சாங்க. And Paul was killed with an axe.